அபி வந்து கிருஷ்ணனோட கதையை வந்து ரொம்ப தத்துரூபமாக அழகாக நடித்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து மெய்மறந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் ராகவ் வந்து வந்துடுறாரு. அப்போது நான் கமிஷனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டோன்னே அப்படியே அபி வந்து ஐயோ வந்துட்டாரு எல்லாத்தையும் கேட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அப்படியே பார்த்து ராகவ் வந்து முறைச்சிட்ருக்காரு. சரி லாவண்யா கொஞ்சம் வேலை இருக்குது வரியா அப்படின்னு சொன்னோன்னே லாவண்யா போகிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உன்னையும் வந்து அபி ஐயோ நல்ல காலம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிம்மா பூஜைக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கலாம். கண்ணன் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களே அதனால் அந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணோட பாதத்தை வந்து அழகாக வந்து அபி என்ன பண்ணுறாங்க வரைஞ்சிட்ருக்காங்க. அப்படியே வந்து கண்ணோட பாதத்து பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு நம்ம ராகவ். அதை பார்த்துட்டு கண்ணன் வருவார்னு பார்த்தா இவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து ராகவ் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. எப்படி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து பூஜை அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி உனக்கு இவ்வளோ நல்லா பண்ண தெரியும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து கண்ணனோட பூஜையை வந்து சூப்பராக வந்து பண்ணிவிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அழகாக வந்து சரி நான் கிளம்புறேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா எப்படி உன்னால் போக முடியும் அதனால் ராகவ் ஒன்று எடுத்து விடுவான் அப்படி சொன்னோன்னே முதல்ல வந்து ஆகாஷை விட சொல்கிறாங்க. பிஸியாக இருக்கிறதால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ராகவ் வந்து விட சொல்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து எப்படி இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறது நைட்டில் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிப்பா உன்னால் விட முடியலன்னா விடுப்பா எனக்கு கால்வலி இருந்தாலும் பரவாயில்ல நானே கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பரவாயில்ல பாட்டி நானே கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கிளம்புறாரு. அபிமா பத்திரமா போயிட்டு வாமா அப்படி சொல்கிறோன்னா சரிங்க பாட்டி அப்படி சொல்லி கிளம்புறாங்க. அடுத்து வந்து அபியும் ராகவும் வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ அபி வந்து என்ன நீங்கள் இப்படி ஓட்டுறீங்க வந்து இவ்வளோ ஸ்லோவாக போங்க ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு வராங்க. இவ தொல்லை தாங்க முடியும் என்னை பற்றி என்னெல்லாம் சொன்னா நான் கம்சனா எவ்வளோ திமிரு தான் இப்படி பேசியிருப்பா இவளை ஏதாவது பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு ராகு வந்து யோசிக்கிறாரு. வண்டி திடீர்னு நிறுத்திட்டாரு. என்னங்க வண்டி திடீர்னு நிறுத்திட்டீங்க அப்படின்னோடனே வண்டி சரியாக போகவே மாட்டேங்குது எல்லாம் உன் கூட சேர்ந்து ஓ வண்டி மாதிரி ஆயிடுச்சு நீ வேற இல்லை அதனால தான் பின்னாடி யாராவது தள்ளனா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி உன்னால் உடம்புல வலு இருக்காது நான் போய் தள்ளுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் ஸ்ட்ராங் பாடி நான் தள்ளுறேன் அப்படி சொல்லிட்டு அபி போய் பின்னாடி தள்ளுறாங்க. உடனே ராகு வந்து தள்ள வேணும் நல்லா தள்ளுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடுறாரு. அபி வந்து செமையாக டென்ஷன் ஆகிருக்காங்க. அந்த டென்ஷன் பாட்டி நல்லா நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே நைட்டில் வந்து பயத்தோடு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்து வராங்க. பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது. பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் நம்ம வீட்டுக்கு போய் சேர போகிறோமோ இவர் கூட வந்தது எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பாட்டிக்காக வந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராங்க. உடனே வந்து ராகவ் வந்து வண்டி எடுத்து நிறுத்துறாரு. வண்டியை பார்த்துட்டு வந்து என்ன பயந்துட்டியா அப்படின்றாரு. உடனே வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படி சொல்லி வா அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் வர முடியாது புரியுதா என்னை விட்டுட்டு போனீங்களா அதோடு போயிடுங்க உங்கள் வண்டியில் நான் ஏறவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த அபினா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு போகிறேன். அபி வரப்போறிய பிள்ளையான்றாரு. வர முடியாது போயிட்டுருக்காங்க. அடுத்து எப்படியாவது போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து ரவுடிஸ்லாம் வந்து அபி கிட்டே வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. உடனே அந்த டைமில் ராகவ் வந்து அவங்கள அடிச்சுட்டு வந்து அபியை வந்து காப்பாற்றுறாரு. உடனே ராகவ் வந்து இப்பாவது வரியா உள்ள அப்படி சொல்கிறாரு. இப்போவும் வரமாட்டேன் போதுமா எல்லாம் உங்களால் தான் வந்துச்சு என்னை நடுவழியில் இறக்கி விட்டது நீங்கள் தான் இப்போ பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை உங்களால் தான் ஆச்சு நடந்தாலும் சரி உங்கள் வண்டியில் நான் ஏறவே மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாகவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து அபி வந்து தனியாக நடந்து போகிறாங்க. ஐயோ நம்ம இவர்கிட்ட வேற சொல்லிட்டேமே இவ்வளோ இருட்டாக இருக்கே எப்படி வீடு போய் சேர போகிறோமோ அப்படி சொல்லி வராங்க. பார்த்தா ராகவ் பின்னாடியே பின்தொடர்றாரு. எப்படி இந்த வெளிச்சம் அப்படின்னு பார்த்தா ராகவ் பார்த்துட்டோன்னே இவ்வளோ பயம் இருக்கா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க.